ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருப்பட்டி முட்டை அவல் கஞ்சி செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 150 கிராம் அவல் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு விரல் துண்டு அளவு இஞ்சி செதுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாட்டு. இந்த மாதிரி தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தொளி உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உடைச்ச தொளி உளுந்து. உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லதுன்றதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். இந்த 2 டேபிள் ஸ்பூன் தொளி உளுந்து எடுத்து நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்த உளுந்தை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 150 கிராம் கருப்பட்டி எடுத்து அதை ஒரு 300 மில்லிலிட்டர் அந்த மாதிரி 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி பால். அப்புறமா நம்ம அவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 150 கிராம், அந்த அவலை நம்ம 2 தண்ணி விட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். அந்த அவலில் அழுக்கு இருக்கும், அது வந்துடும். இந்த மாதிரி கழுவி தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 லிட்டர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 500 மில்லிலிட்டர் 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து தண்ணீர் சூடானதும் நம்ம கழுவி வச்சுருந்த அவலையும் இந்த மாதிரி சூடு வரட்டும். நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அவல் 150 கிராம், அந்த அவலையும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறி நல்லா வேக விடுங்க. கைவிடாமல் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொதி வர்றது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுப்பணையில் நல்ல ஃபுல்லாட்டு வச்சுக்கலாம். இந்த கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பணையில் நல்லா சிம் பண்ணிடணும். இல்லைன்னா நல்ல மூஞ்சில் கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொதி வரும்போது நம்மளுக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு கை விடாமல் கிளறுங்க. கை விட்டோன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்குங்க. 3/4 பதம் வெந்துடணும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். ஏன்னா அவளும் நம்ம தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கோம், உளுந்தையும் வறுத்து பொடிச்சு வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த 3/4 பதம் வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருப்பட்டி பால், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 பதம் வேக வச்சுட்டு தான் கருப்பட்டி பால் சேர்க்கணும். ஏன்னா கருப்பட்டி இனிப்போ அது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேகாது அவல். கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு லைட்டாக சேர்த்துக்குங்க. சுவையை கூட்டி கொடுக்கும், இனிப்பு சுவையை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிடுங்க. கைவிடாமல் கிளறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை அனலை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி கைவிடாமல் கிளறுங்க. கிளறாமல் விட்டுட்டேன்னா முட்டை முழுசாயிரும். நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறினா தான் இந்த மாதிரி முட்டை நல்ல 4 பக்கமும் நல்லா உதிரி உதிரியாக குட்டி குட்டியாக கிடக்கும். உங்களுக்கு முட்டை உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சத்துக்காக தான் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை இல்லை, அதனால தான் நான் இந்த சாதா முட்டை சேர்த்துருக்கேன்.
நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து தான் இதை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்தில் முட்டை வெந்து தயாராயிரும். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய், இஞ்சி, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்துடலாம். அடுப்பு அனல் சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் தான் இருக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கஞ்சி செஞ்சாலும் சரி, அடுப்பு அனலை சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா இந்த தயிர்லாம் இருக்குது தெரியுமா, திப்பி திப்பியாக அந்த மாதிரி பால் திரஞ்ச ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா, அதே மாதிரி திப்பி திப்பியாக மேலே வந்துடும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் தேங்காய் சேர்த்தா எப்போவுமே எந்த கஞ்சி செஞ்சாலும் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி கலக்கணும். நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவு உங்களுக்கு கஞ்சி தண்ணி பதம் வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ பாருங்கள், சூப்பராக தயாராகிட்டு. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான், இல்லைன்னா 3 நிமிஷம் தான், நம்மளுக்கு கஞ்சி தயாராகிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட பரிமாறலாம். சூடாக குடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பரிமாறலாம். ஆனால் நல்லா ஆற வச்சுட்டு தான், நம்மளுக்கு மிதமான சூட்டில் தான் நம்மளால் வாயில் வைக்க முடியும், இல்லைன்னா நாக்கெல்லாம் பொத்து போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்து. நீங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறமா ஆண்களுக்குமே அவங்க வேலை செஞ்சு களைப்பாக வரும்போது, ரொம்ப நிற்கிற வேலை அதிகமாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே அப்படி, கருப்பட்டியாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், அவலாக இருக்கட்டும், உளுந்து இருக்கும், நம்ம தொளி உளுந்து சேர்த்துருக்கோம், எல்லாமே உடலுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.